ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது 8th தமிழ் இயல் 5 இலக்கணம் தொகைநிலை தொகாநிலை தொடர்கள். இதுக்கான ரீடிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரீடிங் மட்டும்தான் இருக்கும், வேணுன்றவங்க பாருங்கள், பார்க்கலாம். ஓரெழுத்து தனித்து நின்றோ, ஓரெழுத்து தனித்து நின்றோ, பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் என்பதை அறிந்தோம். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் என்பதையும் அறிவோம். பால் பருகினான் வெண்முத்து என்னும் தொடர்களை பாருங்கள். இவை பாலை பருகினான் வெண்மையான முத்து என்னும் பொருள்களை தருகின்றன. முதல் தொடரில் ஐ என்னும் வேற்றுமை உருவும், அடுத்த தொடரில் மை என்னும் விகுதியும் ஆன என்னும் உருவும் மறைந்து நின்று பொருள் உணர்த்துகின்றன. இவ்வாறு இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி அதாவது மறைந்து வருமானால் அதனை தொகைநிலை தொடர் என்பர். இத்தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். அவை வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை எனப்படும். வேற்றுமை தொகை. திருக்குறள் படித்தால். இத்தொடர் திருக்குறளை படித்தால் என விரிந்து நின்று பொருள் தருகிறது. இரு சொற்களுக்கும் இடையில் ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்துள்ளது. இவ்வாறு இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு மறைந்து வந்து பொருள் தந்தால் அதனை வேற்றுமை தொகை என்பர். ஃபஸ்ட்டு திருவாசகம் படித்தான். ஐ இரண்டாம் வேற்றுமை தொகை, ஐ மறைஞ்சு வந்திருக்குது. திருவாசகத்தை படித்தான். தலை வணங்கு, தலையால் வணங்கு, ஆள் மறைஞ்சு வந்திருக்கு, மூன்றாம் வேற்றுமை தொகை. சிதம்பரம் சென்றான், சிதம்பரத்திற்கு சென்றான், கூ மறைஞ்சு வந்திருக்கு, நான்காம் வேற்றுமை. மலைவீல் அருவி, மலைவீலின் அருவி, இன் மறைஞ்சு வந்திருக்கு, ஐந்தாம் வேற்றுமை தொகை. கம்பர் பாடல், கம்பரது பாடல், அது மறைஞ்சு வந்திருக்கு, ஆறாம் வேற்றுமை தொகை. மலைக்குகை, மலைக்கண் குகை, கண் மறைஞ்சு வந்திருக்கு, ஏழாம் வேற்றுமை தொகை. நெக்ஸ்ட் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. பணப்பை, இது பணத்தை கொண்ட பை என விரிந்து பொருள் தருகிறது. பணம் பை என்னும் இரு சொற்களுக்கு இடையில் ஐ என்னும் வேற்றுமை உருபும் கொண்ட என்னும் சொல்லும் உருபின் பயனும் மறைந்து வந்துள்ளன. இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் பயனும் மறைந்து வருவது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை எனப்படும். இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. எடுத்துக்காட்டு: பால் குடம், பாலை குடம், பாலை கொண்ட குடம். மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. பொற்சிலை, பொன்னால் ஆகிய சிலை. நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. மாட்டு கொட்டகை, மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை. வினைத்தொகை. ஆடு கொடி வளர் தமிழ். இத்தொடர்களில் ஆடு வளர் என்பவை வினைப்பகுதிகள். இவை முறையே கொடி தமிழ் என்னும் பெயர் சொற்களோடு சேர்ந்து காலம் காட்டாத பெயரெச்சங்களாக உள்ளன. அதாவது காலம் காட்டும் இடைநிலைகள் தொக்கி உள்ளன. மேலும் இவை முறையே ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி எனவும், வளர்ந்த தமிழ், வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ் எனவும் முக்காலத்திற்கும் பொருந்தும்படி பொருள் தருகின்றன. இவ்வாறு காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சத்தை வினைத்தொகை என்பர். காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை. எதில் சொல்லியிருக்காங்கன்னா நன்னூல்ல. பண்புத்தொகை. வெண்ணிலவு, கருங்குவளை. இத்தொடர்களில் வெண்மை, கருமை என்னும் பண்புகள் நிலவு, குவளை என்னும் பெயர் சொற்களை தழுவி நிற்கின்றன. ஆன ஆகிய என்னும் பண்புருபுகள் மறைந்து, ஆன ஆகிய என்னும் பண்புருபுகள் மறைந்து வெண்மையான நிலவு, கருமையாகிய குவளை என்னும் பொருள்களை தருகின்றன. இவ்வாறு பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய என்னும் பண்புருபுகள் மறைந்து வருவது பண்பு தொகை எனப்படும். நெக்ஸ்ட் இருபெயரொட்டு பண்புத்தொகை. பனைமரம். இத்தொடர் பனையாகிய மரம் என விரியும். மரம் என்பது பொதுப்பெயர், பனை என்பது மரங்களுள் ஒன்றை குறிக்கும் சிறப்பு பெயர். இவ்வாறு சிறப்பு பெயர் முன்னும் பொதுப்பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகிய என்னும் பண்புருபு மறைந்து வருவதை இருபெயரொட்டு பண்புத்தொகை என்பர். உவமைத்தொகை. மலர் விழி. இத்தொடர் மலர் போன்ற விழி என்று பொருள் தருகிறது. மலர் உவமை, விழி உவமேயம். இடையில் போன்ற என்னும் உவமோர்பு மறைந்து வந்துள்ளது. இவ்வாறு உவமைக்கும் உவமேயத்திற்கும் இடையில் போல, போன்ற, நிகர, அன்ன முதலிய உவம உருபுகளுள் ஒன்று மறைந்து வருவது உவமைத்தொகை எனப்படும். உம்மைத்தொகை. இரவு பகல் தாய் தந்தை. இத்தொடர்கள் இரவும் பகலும் தாயும் தந்தையும் என விரிந்து பொருள் தருகின்றன. இதில் சொற்களின் இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருகிறது. இவ்வாறு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவதை உம்மைத்தொகை என்பர். தெரிந்து தெளிவோம். ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களில் என்னும் உருபு வெளிப்பட வருவது எண்ணும்மை எனப்படும். எடுத்துக்காட்டு: இரவும் பகலும், பசுவும் கன்றும். அன்மொழித்தொகை. பொற்றொடி வந்தாள், தொடின வளையல்.
இத்தொடரில் பொற்றொடி என்பது பொன்னாலான வளையல் என பொருள் தரும். இத்தொடர் வந்தாள் என்னும் வினைச்சொல்லைத் தழுவி நிற்பதால் பொன்னாலாகிய வளையலை அணிந்த பெண் வந்தாள் என்னும் பொருள் தருகிறது. இதில் ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருவும் ஆகிய என்னும் அதன் பயனும் மறைந்து வந்து வந்தாள் என்னும் சொல்லால் பெண் என்பதையும் குறிப்பதால் இது மூன்றாம் வேற்றுமை புறத்துப் பிறந்த அன்மொழித் தொகை எனப்படும். இவ்வாறு வேற்றுமை வினை பண்பு உவமை உம்மை ஆகிய தொகை நிலை தொடர்களுள் அவை அல்லாத வேறு பிற சொற்களும் மறைந்து வருவது அன்மொழித் தொகை எனப்படும். அன்மொழித் தொகைனா அல் ப்ளஸ் மொழி ப்ளஸ் தொகை அன்மொழித் தொகை. நெக்ஸ்ட்டு தொகாநிலை தொடர். ஒரு தொடரில் இரு சொற்கள் வந்து அவற்றின் இடையில் எச்சொல்லும் எவ்வுருவும் மறையாமல் நின்று பொருள் உணர்த்தினால் அதனை தொகாநிலை தொடர் என்பர். இத்தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். ஃபஸ்ட்டு எழுவாய் தொடர், விளித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரெச்சத் தொடர், வினையெச்சத் தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்குத் தொடர். ஃபஸ்ட்டு எழுவாய் தொடர். மல்லிகை மலர்ந்தது. இதில் மல்லிகை என்னும் எழுவாயைத் தொடர்ந்து மலர்ந்தது என்னும் பயனிலை அமைந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்ததால் இஃது எழுவாய் தொடர் ஆகும். நெக்ஸ்ட் விளித்தொடர். நண்பா படி. இதில் நண்பா என்னும் விளிப்பெயர் படி என்னும் பயனிலையைக் கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது விளித்தொடர் ஆகும். நெக்ஸ்ட் வினைமுற்று தொடர். சென்றனர் வீரர். இதில் சென்றனர் என்னும் வினைமுற்று வீரர் என்னும் பெயரைக் கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது வினைமுற்று தொடர் ஆகும். நெக்ஸ்ட் பெயரெச்சத் தொடர். வரைந்த ஓவியம். இதில் வரைந்த என்னும் எச்சவினை ஓவியம் என்னும் பெயர்ச்சொல் கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது பெயரெச்சத் தொடர் ஆகும். நெக்ஸ்ட் வினையெச்சத் தொடர். தேடி பார்த்தான். இதில் தேடி என்னும் வினையெச்சச் சொல் பார்த்தான் என்னும் வினைமுற்றுச் சொல் கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது வினையெச்சத் தொடர் ஆகும். வேற்றுமை தொகாநிலை தொடர். எடுத்துக்காட்டு கவிதையை எழுதினார். இதில் ஐ என்னும் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துவதால் இது வேற்றுமை தொகாநிலை தொடர் ஆகும். இடைச்சொல் மற்று பிற. மற்று ப்ளஸ் பிற. இதில் மற்று என்னும் இடைச்சொல் வெளிப்படையாக வந்துள்ளதால் இது இடைச்சொல் தொடர் எனப்படும். நெக்ஸ்ட் உரிச்சொல் தொடர். சாலவும் நன்று. இதில் சால என்னும் உரிச்சொல் வெளிப்படையாக வந்துள்ளதால் இது உரிச்சொல் தொடர் எனப்படும். அடுக்குத் தொடர். நன்று நன்று நன்று. இதில் ஒரே சொல் பலமுறை அடுக்கி வந்துள்ளதால் இது அடுக்குத் தொடர் ஆகும். இதோட தான் இந்த இயலுக்கான இலக்கணம் முடிஞ்சு.